பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் தான் அவரோட ஒரே கோரிக்கையா இருந்துச்சு. அதை ஏற்கிறதுல என்ன தயக்கம் தான் கேட்கிறாரு. எந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கணும்? பிரிந்தவர்களோ இல்ல இப்ப வெளியேற்றப்பட்டவர்களோ என்னைக்கு வெளியேற்றப்பட்டவர்கள்? மனோஜ் பாண்டியன் போனதால திமுக பெரிய பலம் ஆயிடுச்சு இல்ல. அதே மாதிரி தான் இப்ப செங்கோட்டையன் போனவொடனே விஜய்க்கு மறுவாழ்வே இவரை வச்சுதான். அவருக்கு அவர் தொகுதியில இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்தை தோத்ததே இல்லை, அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சுன்றீங்க, எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி 1008 பேர் போவாங்க, 1008 பேர் வருவாங்க. கட்சின்றது கடல் மாதிரி. எத்தனை சொம்புனாலும் முண்டு ஊத்தலாம், அவ்வளவுதான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாதிப்பு? பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகளை? அதாவது எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியிலையும் இது போல் காய்ந்த சருகுகள் காலம் கனியும் உழதான் செய்யும். அதெல்லாம் ஒரு பெரிய பலவீனத்தையோ எதையுமே அந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தாது. செங்கோட்டையனை சொல்கிறீங்களா காய்ந்த சருகு? ஆமாம், அவ்வளோ. அதாவது பலமான செல்வாக்கான தலைவர்கள் வெளியே போகும்போதே கூட மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்த முடியல. அதாவது ஒருத்தரை நம்பி 1000 பேர் சூடு போட்ட கதையாக இருக்குது. ஒரு எம்ஜிஆர் தான் வர முடியும், ஒரு அதிமுக தான் வர முடியும் ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சா. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லேருந்து 1008 கட்சிகள் பிரிஞ்சிருக்குது. தேசிய கட்சியிலேருந்து சரி, மாநில கட்சிகள்லேருந்து 1008 நபர்களும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஒரு நாள் 2 நாள் பேசு பொருள் தான், அவ்வளோதான். இப்போ செங்கோட்டையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா 1972 நான் இருக்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் இருக்கிறேன். 26 வயசில் எம்எல்ஏ சார். ஆமாம், 26 வயசில் இப்போ 25 வயசில் ஒருத்தர் ஆயிருக்காங்களே. அதனால் இது எந்த வயசில் ஆனாங்கன்னு கிடையாது, இத்தனை ஆண்டு காலமாக அவங்க கட்சிக்கு என்ன செய்தாங்கன்றது முக்கியம். இப்போ அவர் 26 வயசில் ஆனார்னா இப்போ 50-53 வருஷமாக கட்சிக்கு இது வரைக்கும் ஒரு 50-60 எம்எல்ஏ உருவாக்கியிருப்பாரா? ஒரு 30-40 நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்கியிருப்பாரா? ஒரு 10-15 அமைச்சர்களை உருவாக்கியிருப்பாரா? எத்தனை பேர் பின்னாடி போயிருக்காங்க? இப்போ வரைக்கும் யாரும் போகல. ஒரு 26 வயசு இருக்கிறவர் கூட போகலையா? அவர் 26 வயசில் ஆனார். அதனால் நீங்கள் பழம்பெருமை பேசிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் எந்த இதுக்கும் நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் போனாலும் சரி சார், எந்த கட்சியிலையுமே எத்தனை பேர் போனாலும் ஜெயலலிதா அம்மா சொல்கிற இதுதான். உங்களுக்கு ஒரு கட்டம் வரும்போது முடிகள் உதிரதான் செய்யும், முழு முடிகள் புதிய முடிகள் முளைக்க தான் செய்யும். ஆனால் திரும்பி உதிர்ந்த முடிகளே திருப்பி அவங்க சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டாங்களே. எத்தனை அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிட்டாங்க சொல்லுங்க? வச்சாங்கல்ல. அதான் எத்தனை ஒட்ட வச்சுக்கிட்டாங்க? 2 பேர்களே ஒட்ட வச்சாங்க. அவங்க வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து இவங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்தாங்களா? அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வர்றதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்களே, அதை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரே திரு எடப்பாடி அவர்கள். எப்போ சொன்னாங்க? வேற ஒருத்தர் சொல்லுங்க. எடப்பாடி தான் எங்களுக்கு தலைவர், அவரு தான் கட்சிக்கு தலைவர். நிபந்தனைன்றது வேற. அவருக்கு யார் நிபந்தனை விதிக்கிறார்? அவர் தான் வேணவே வேணாம். நிபந்தனை என்ன அவர் விதிக்கிறது? அவர் எப்படி நிபந்தனை விதிக்க முடியும்? ஜெயலலிதா மட்டும் அந்த மாதிரி சொன்னாங்களா? யார் சொன்னா சொல்லுங்க? எந்த நிபந்தனை இல்லாம நான் வர தயார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? ஏங்க சீனியர் தலைவர்களே அவர் காலில் விழுந்து வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது, எம்ஜிஆர் எல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆர்.எம். வீரப்ப வெளியே போனார், எச். சோமசுந்தரம் வெளியே போனார், திருநாகரசு வெளியே போனார், கே சார் வெளியே போனார். இதெல்லாம் எப்படின்னா மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வருத்தம் தெரிவித்து, அம்மா உங்கள் தலைவரை ஏற்றுக்கிறேன், ஐயா உங்கள் தலைமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க. நான் எந்த நிபந்தனையும் விதிக்கல, அப்படி எந்த தியாகத்துக்கும் தயாராக இல்லை. அப்படி தியாகம் பண்றவங்க எதுக்கு சார்? நம்மளுக்கு தேவையில்லை. இல்லை அப்படி கெஞ்சி எதுக்கு வரணுன்ற கெஞ்சணுமா? அது ஒரு அடிப்படை உரிமை. நாங்கள் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டோம், இப்போ எந்த நிபந்தனை இல்லாமல் வர்றோம். நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. நான் அதான் இப்போ நீங்க சொல்றீங்களா? அப்படி கெஞ்சி தான் வரணும். கட்சின்னா அதுதான், கட்சி தலைமைன்றது அதுதான், ஜனநாயகன்றது அதுதான். ஜனநாயகனா உங்களுக்கு பிடிக்காத தலைவராக இருந்தால் கூட பெரும்பான்மை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கணும், அதுதான் கட்சி கட்டுப்பாடு. காரணம் என்னன்னா, இந்த கட்சியில் வாரிசுன்னு கிடையாது, குடும்பம்னு கிடையாது, புரியுதா? அடையாளம் கிடையாது. ஒரு பாமரன் கடைக்கோடி விவசாயி ஒரு கிளை கழக செயலாளராக இருந்தவர் படிப்படியாக முன்னேறி ஒரு முதலமைச்சர் நாற்காலியை உட்கார்ந்த பிறகு அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வருதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கே வைத்தறிச்சல் வரும். அதே
நீங்கள் தாத்தாவுடைய மகன் ஏற்றுக்குவாங்க எல்லாரும், பேரன் அவனையும் ஏற்றுக்குவாங்க, கொள்ளு பேரன் அவனையும் ஏற்றுக்குவாங்க. துரைமுருகன்லேருந்து நேர்லேருந்து பெரியசாமியிலேருந்து அத்தனை மூத்த தலைவர் டிஆர் பாலுலேருந்து அத்தனை பேரும் ஸ்டாலினை ஏற்றுக்கிறது இல்லை, அது உதயநிதியும் ஏற்றுக்குவோம், இன்பநிதி வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். இது எப்படின்னா அந்த மன்னராட்சி வரி. அந்த வழியில் வராத கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த சோதனை வரும். ஜெயலலிதா ஜெயலலிதா இதே மாதிரி தான் சந்திச்சாங்க. செங்கோட்டையன் அவர்கள் நான் ஒன்றும் முதல்வர் ஆகணும் தலைமைக்கு வரணும்னு கேட்கல, பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் தான் அவரோட ஒரே கோரிக்கையாக இருந்துச்சு. அதை ஏற்கிறதுல என்ன தயக்கம் தான் கேட்குறாரு. எந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கணும்? பிரிந்தவர்களோ இல்லை இப்போ வெளியேற்றப்பட்டவர்களோ? என்னைக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் இல்லை, அவர் இப்போ தேர்தல் வருது, அவருக்கு போயிடுச்சு சார், அவருக்கு அவர் தொகுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு. அடுத்த இளைஞர்கள் அடுத்த கட்ட தலைமுறைகள் முன்னாடி வந்துட்டாங்க. இது வரைக்கும் தோக்காத ஒரே எம்எல்ஏ சார், அது ஒரே தொகுதியில் தோக்காத ஒரே எம்எல்ஏ. 9 தடவை நின்றுருக்காரு, ஒரே ஒரு தடவை சத்தியமங்கலத்தில் தோத்துருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோத்ததே இல்லை, அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் போயிருச்சுன்றீங்க, எப்படி சொல்றீங்க? அங்க செல்வாக்கு போயிருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு அவர் வேணா? இப்போ அவர் வந்துட்டார்ல, அந்த தொகுதியிலேருந்து நல்ல செல்வாக்குல 9 தடவை ஜெயிச்சிருக்காருல்ல, அட்லீஸ்ட் ஒரு 50,000 1 லட்சம் பேர் இன்னைக்கு போராடி இருக்கணும்ல. சொல்லுங்க சார், போராடி இருக்கணும். அப்புறம் இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் செல்வாக்கு இல்லாம எப்படி? நாவலர் நெடுஞ்செழியன் யாரு? நடமாடும் பல்கலைக்கழகம், ரைட்டா? பேரறிஞர் அண்ணாவே தம்பி வா தலைமையேற்க வா, உன் தலைமையில் நான் பணி செய்ய காத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட தலைவர் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு திருந்து 4 அணி தென்னமரம் சின்னத்தில் நின்றாங்க. ஆமாம், ரைட்டா? மயிலாப்பூர் தொகுதியில் நின்றார். எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு? 400 ஓட்டு. அவருக்கு எதிராக சுயேட்சையாக யார் நின்றா தெரியுமா? நடிகர் எஸ் வி சேகர் 800 ஓட்டு வாங்கினார். எஸ் வி சேகர்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் 800 ஓட்டு? ஏங்க நடமாடும் பல்கலைக்கழகத்தை விட டபுள் மடங்கு நான் ஓட்டு வாங்கியிருக்கேன், இது பெருமை இல்லையான்னாரு. அப்போ நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறீங்க? ஒரு 4 மாதம்தான் ஆச்சு இது நடந்து. ஜெயலலிதா அம்மாட்ட மன்னிப்பு தெரிவித்து வருத்தம் தெரிவித்து ஜெயலலிதா மட்டும் மறுபடியும் சேர்ந்தார். அம்மா உங்கள் தலைமை தான்மா தவறு செய்துட்டேன்னு. தேனியில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வைக்கிறான் 6 மாதத்தில். 400 ஓட்டு வாங்கினவர் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே ஜெயிக்கிறார். அப்போ நெடுஞ்செழியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ இத்தனை நாள் செங்கோட்டை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ யாருக்குமே சொந்த கட்சி தாங்க, கட்சி அவ்வளோதான். எடப்பாடியோ அதுதான். எடப்பாடியே என்ன சொல்றாரு, நான் மெயின் கிடையாது, என் பக்கத்துல நிக்கிறாரு பாருங்க வேலுமணி, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம். அது கேட்கல, எதிர இருக்கிறாங்க பாருங்க. எடப்பாடி தொகுதியில பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கிறதும் அதிமுக சின்ன எல்லாமே கட்சி தான். கட்சி தான் முக்கியம். கட்சி தான் முக்கியம். எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற ஆளுமை வேற. எடப்பாடியார் என்ன சொல்றாரு, அந்த ஆளுமை நான் கிடையாது, நான் ஒரு பாமரன், கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் ஐயா நான் இருக்கிறேன், அவ்வளோதான். கட்சி தான் முக்கியம், சின்னம் தான் முக்கியம், அதில் தான் நான் நிற்கிறேன், என்னால் தான் கட்சி இருக்குதுன்னு எடப்பாடி என்னைக்குன்னா சொன்னாரா? இல்லை. அது ஸ்டாலின் சொல்லுவார், அது உதயநிதி சொல்லுவார், அந்த சைடு சொல்லுவாங்க எங்களால் தான் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது, இந்த கட்சி அப்படி கிடையாது. இது சித்தாந்தத்தின் அடிப்படை, கொள்கையின் அடிப்படை, கட்சியின் அடிப்படை, சின்னத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்சி. அதுதான் ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மாவும் என்ன சொன்னாங்க, என்னால் தான் கட்சின்னு சொல்ல இல்லை, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்களின் சேவை செய்யறதுக்காக இந்த கட்சி இருக்கும்னு சொன்னாங்க. நான் மறைஞ்ச உடனே கட்சி போயிடும்னு சொல்ல, தெரியுதா? அப்போ தனிப்பட்ட துதிப்பாடல்கள் இங்கே பெருசாக இருக்காது அப்படின்றது தான். அதனால் என்னென்னா, நீங்கள் அதிகாரம் இருக்கும்போது, உங்கள் உச்சபட்ச அதிகாரம் இருக்கும்போது, இப்போ சசிகலா அம்மா என்ன செய்தாங்க, 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி அவர்கள் நேரம் வந்தாங்க, பொதுச்செயலாளர்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. இல்லை, டிசம்பர் 5ஆம் தேதி 2016 ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச உடனே, நீங்கள் பிப்ரவரியில் கேட்டீங்க. ஆமாம், பதவி ஏற்றது யாரு? பன்னீர்செல்வம் அவர்கள் தான். 2 மாதம் இருந்தார். ஆமாம், அவர் மோசமாக ஆட்சி பண்ணார், நல்லதானே பண்ணார், நல்லதானே பண்ணார். அதிமுக சார்பாக அந்த குறைகளும் இல்லை. பிப்ரவரி 5ஆம் தேதி எதுக்கு அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கேட்டாங்க? சொல்லுங்க, எதற்காக எது கேட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் தெரியாத, அவங்க தானே ஒன்றா இருக்கணுன்றாங்க. இப்போ சசிகலாமா நீ ராஜினாமா கடிதம் கொடுன்னு கேட்டாங்க. இவர் ஒன்றும் கொடுத்துருக்கக்கூடாது, உங்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருக்கிறீங்க, கொடுத்துருக்கூடாது. சரி, உங்களுக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு விசுவாசமாக கொடுத்துட்டீங்க, ரைட், கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் 7ஆம் தேதி எதுக்கு போய் சமாதியில் தர்ம யுத்தம் உட்காந்தீங்க? திடீர்னு ஏதாவது வந்திருக்கும் சார், நம்மளுக்கு அநியாயம் பண்ணி திடீர்னு வரவங்களுக்கெல்லாம் நம்ம கட்சியில் பதவி கொடுக்க முடியும், அது யோசிங்க. இப்போ இது என்னாச்சு, போய் உட்காந்தாரு தர்ம யுத்தம். யாருக்கு எதிராக தர்ம யுத்தம் உட்காந்தாரு? கட்சிக்கு எதிராக நிற்கிறார். எடப்பாடிக்கு எதிராக இல்ல, சசிகலாமாக்கு எதிராக. அன்னைக்கு கட்சி அவங்க கையில இருந்துச்சு, கட்சிக்கு எதிராக. அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி சசிகலாமா
முதலமைச்சர் ஆக முடியல, நீதிமன்றத்து வழக்கு வந்துச்சு, தீர்ப்பு 14ஆம் தேதி போய் ஆஜராகணும். நேரம் எங்கே போனாங்க? அந்த சமாதியில் போனாங்களா? சத்தியம் பண்ணாங்களா? யாருக்கு எதிராக சத்தியம் பண்ணாங்க? எடப்பாடிக்கு எதிராவா? இல்லை, யாருக்கு? ஓபிஎஸ்க்கு எதிராக. இப்போ தெரியுதா? அன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அந்த சீன்லேயே இல்லை. அவர் முதலமைச்சருக்கு அங்கே எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தான் அவங்க வராங்க. ஆமாம், சமாதிக்கே. புரியுதா? எடப்பாடியாரை முதலமைச்சர் நாற்காலிக்கு தேர்ந்தெடுத்துட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுக்க வச்சுட்டு தான் வந்து சத்தியம் பண்ணாங்க. யாருக்கு எதிராக? எனக்கு துரோகம் பண்ண ஓபிஎஸ், இவரால் தான் இப்போ நான் ஜெயிலுக்கு வர போகிறேன். இவராலையா சார்? அந்த இது 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் சார். அவர் என்ன பண்ணார் அந்த கேஸில்? 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் சார். அந்த கேஸ் இப்போ சசிகலா தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு போய் மனு கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட, எனக்கு ஆதரவுதுன்னு. எதுக்கு கவர்னர் அங்கே போயிட்டாரு வித்யாசாகர்? ஒரு வாரத்தில் எப்படி தீர்வு போகிறது? எல்லாமே இயற்கையாக நடக்குதுன்னு சொன்னீங்க, நம்புனீங்கன்னா எல்லாரும் நம்பிக்கலாம். ரைட்டா? எல்லாம் ஒரு வருஷம் தள்ளி வச்ச தீர்ப்பு. ஆமாம், தீர்ப்பு வந்து தள்ளி வச்சது. கட நடக்குதுன்னா அவர் முதலமைச்சரும் ஏற்க முடியாது அந்த நேரத்தில். ஆனால் வித்யாசாகரும் போயிருக்காரு கிளம்பி, ஒரு வாரத்தில் தீர்ப்பும் வருதுன்னா இதெல்லாம் யாரால செய்யப்பட்டது? நேர்மையா நியாயமா நடக்குது. அதுதான் அப்போ இயற்கை இல்லை, யாரால செய்யப்பட்டது? அப்போ எதுக்காக அவங்க சத்தியம் பண்ணாங்க ஓபிஎஸ்க்கு எதிராக? இல்லை சார், இது யாரால செய்யப்பட்டதுன்னு கேட்குறேன். அப்போ நீ அதானே ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் அவ்வளோ அதிகாரம் இருக்குதா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கலக்கை உடனே கொண்டு வர அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதா? அதாவது அதற்கு ஒரு காரணம், 10 காரணத்தில் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரா? இல்லை. முக்கியமான காரணம் யாருன்னு கேட்குறேன். இதுதான் முக்கியம், அவ்வளோதான். அவ்வளோதான். அது முக்கியமான காரணம் என்னென்னா அதுதான் தெரிஞ்சு போச்சுல்ல, முடிஞ்சிச்சு. சரி, இதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் டிடிவி என்ன செய்தார்? தனி கட்சி ஆரம்பித்தார். டிடிவி எப்படி வெளியே போனது? எல்லாருக்கும், அதாவது துணை பொதுச் செயலாளர் அதிகாரத்தை கொடுத்துட்டு முதலமைச்சர் மட்டும் எடப்பாடி, ஆனால் ஆட்சியில் அவருக்கு சட்டம்லாம் தினகரன்கிட்ட தான் இருக்கும். இவர் மட்டும்தான் முதலமைச்சர், அவர் போட்டுங்கிற சட்டம் தினகரன். அப்போ தினகரன்கிட்ட அதிகாரம் போது அதில் அதிகாரத்தை வரம்பு மீறி எல்லா அமைச்சர்களும் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அப்போ என்னது? நீக்கப்படுகிறார். சரி, திருப்பி ஒன்றா வந்து சேர்றாருல ஓபிஎஸ். சேரும்போது முதல் கண்டிஷன் என்னது? இரட்டை தலைமை. அந்த குடும்பம் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டோ அந்த குடும்பத்தை உள்ள சேர்க்கக்கூடாது. அவங்கள இல்ல அபிஷியலா வெளியே சொன்னது இரட்டை தலைமை. இல்ல 4 இது சார். என்ன நீங்க எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, வசதியா கிருஷ்ணன் மறந்துடுறாப்புல. முதல் கண்டிஷனே சசிகலா டிடிவி சேர்க்கக்கூடாது, அவங்க நீக்கணும். 2வது கண்டிஷன் என்ன தெரியுமா? ஜெயலலிதா அம்மா சாவுல மரணம் இருக்குது, மர்மம் இருக்குது. ஆமா, விசாரணை கமிஷன் அனுப்பணும். ரைட்டா? 3வது தான் ஒருங்கிணைப்பாளர், 4வது தான் துணை முதலமைச்சர். 4 கண்டிஷன் போட்டு தான் செய்யுது. உங்களுக்கு எப்போ உச்சபட்ச அதிகாரம் கிடைக்குதோ அப்போ மற்றவங்கெல்லாம் வேண்டாம், உங்கள் அதிகாரம் கீழே போயிடுச்சுன்னா மற்றவங்களாம் வேணும். அது இல்லாமல் ஒரு மினிஸ்ட்ரி வேறு கேட்டார். ரைட்டா? இதே மாதிரி செங்கோட்டை என்ன செய்தார்? அவர் 2017லேருந்து 2021 வரைக்கும் அமைச்சராக தானே இருந்தார். ஆமாம், அந்த நேரத்தில் டிடிவி சசிகலாமா உள்ள இல்லை என்னைக்குன்னா அவங்கள சேர்க்க சொல்லி கேட்டிருக்காரா? சார் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காக தான் சார் செயற்குழுவில் பேசியிருக்காரா? சொல்லுங்க, செயற்குழுவில் பேசி இல்லை. ஏன் பேசல? அதுதான் சரி. அப்போ என்னன்னா இவருக்கு இவர் ஏரியாவில் வாய்ஸ் குறைஞ்சினே வருது, இவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் குறைஞ்சினே வருது. யாரெல்லாம் வெளியேற்றப்பட்டார்களோ அவங்க கூட ரகசிய உறவில் இருக்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் ஒதுக்கப்படும் போது இவர் என்ன செய்கிறார்? வேறு வழி இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேரணும். சரி, இவ்வளோ வேணாம். விவசாயிகள் வந்து அந்த அத்திக்கூட அவிநாசி திட்டத்திற்கு எந்த அளவுக்கு வந்து இப்போ பாராட்டு விழா நடத்தினாங்க. ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்குது, அந்த நேரத்தில் கூட எதிர்கட்சி தலைவருக்கு பாராட்டு விழா. ஆமாம், அது சாதாரண விஷயம். பேனரில் ஜெயலலிதா அவர்களுடைய படம் இடம்பெறவில்லை. நான் என்ன கேட்குறேன் கேளுங்க, ஆளுங்கட்சி எதிராக ஒரு விவசாயிகள் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. ரைட்டா? பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் இவரே சொல்கிறாங்க, நீங்கள் ரெட்டையில் கை காமிச்சிட்டு வாங்கன்னு எடப்பாடியார் சொல்லுது. இப்போ அப்படி காமிக்கக்கூடாது, இது வந்து கட்சி சார்பில்லாமல் நடக்குது, நம்ம எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான் மேடையில் ஏறுறாரு. அந்த அடையாளம் பெருசாக இருக்காது. ரைட்டா? அப்போ ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் படம் இருக்காது. ரைட்டா? இவர் சொன்ன காரணம் என்ன? ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் படம் இல்லை, அதனால் அந்த கூட்டத்துக்கு நான் போகல அப்படின்னு தானே சொன்னார். அந்த நேரத்தில் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அன்னைக்கு வரைக்கும் அந்த எண்ணம் தோணாதவர் அதற்கு பிறகு எப்படி திடீர்னு தோணுது? அவர் பதவியெல்லாம் எடுத்த பிறகு எப்படி தோணுது? அதனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதாவது இப்போ மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு, மனோஜ் பாண்டியன் போனதால் இப்போ திமுக வளரப்போகுது. திமுக இல்லைன்னா திமுக ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போ மனோஜ் பாண்டியன் போனதால் திமுக பெரிய பலம் ஆயிடுச்சு இல்லை? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இப்போ செங்கோட்டையன் போனவொடனே விஜய்க்கு மறுவாழ்வே இவரை வச்சு தான்.
இப்போ அங்கே எப்படியும் இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கல்ல. துணை முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா? செங்கோட்டை இருப்பார்ல? தெரியல. என்ன சார் நீங்கள் தெரியல? அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சார் பார்க்கணும். வேட்பாளர் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது வேட்பாளர் கனவு சொல்கிறேன். நிற்கிறது அட்லீஸ்ட் துணை முதலமைச்சர் தான் கொடுக்கணும் அங்கே போனால். ஏன்னா இவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர், ரைட்டா? அதிமுகலே முதலமைச்சரை அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க, நான் வேணான்ட்டேன். அப்போ அங்கே வந்து ஒன்று அதிமுகலே அப்போ இப்போ எடப்பாடி அவர்கள் கொடுக்கலாமே முதலமைச்சர் கொடுக்காம தானே அங்கே போகிறாரு சார். இங்கே கொடுக்காம தானே அங்கே போகிறாரு. இங்கே கொடுக்கலன்னா அங்கே மட்டும் போகிற இடத்துல வாங்கணும்ல, அப்போ அதுக்கு இங்கே இருக்கலாம்ல. போகிற இடத்துல வாங்கணும்ல, அப்போ அதுக்கு இங்கே இருக்கலாம். முதலமைச்சர் கொடுக்கலன்னு தான் அங்கே போகிறாரு. ஆமாம், இப்போ அதானே சொல்கிறீங்க. இப்போ முதலமைச்சர் கொடுக்கலன்னு அங்கே போகிறாருன்னா அங்கே அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராக கொடுக்கணும்ல அந்த சீனியாரிட்டிக்கு. அப்போ அங்கே என்ன வாங்க போகிறாருன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம், எந்த போட்டி போட போகிறான்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி 1008 பேர் போவாங்க, 1008 பேர் வருவாங்க. கட்சின்றது கடல் மாதிரி. எத்தனை சொம்புனாலும் மொண்டு ஊற்றலாம், அவ்வளோதான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாதிப்பு இருக்கும்? அதிமுகவோட கொள்கை திமுக எதிர்ப்பு எப்பவுமே. அந்த திமுக எதிர்ப்பில் வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்தவித சமரசம் பண்ணாமல் எடப்பாடியார் இருக்கிறார். அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் அதுதான். கட்சியில் எவ்வளோ சோதனை, எவ்வளோ பலவீனமாச்சு நடுவில், அது எந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து நிற்கணும். போன தேர்தலில் எடுத்துக்கோங்க. போன தேர்தலில் ஒரு பக்கம் பிரதமர் வேட்பாளர், அங்கே பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நேரு குடும்பத்து மேலே பாசம் நேசம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே இருக்கும். மிகப்பெரிய கூட்டணி திமுக சைடில். இந்த சைடு எடுத்தீங்கன்னா 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தாண்டி தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக 3வது முறையாக போட்டி போடுற மோடி நிற்கிறார். ஆமாம். அப்போ ராட்சச கட்சி இந்த சைடும். இதுக்கு நடுவில் தனியாக நிற்கிறது அதிமுக. பெரிய ஆளுமையும் இல்லாத சூழ்நிலை. அப்பதான் சொன்னாரு 2026லயும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, 2031லயும் கூட்டணி கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க சார். இப்போ அதாவது அதை விட கேவலமாலாம் வைகோ பேசினாரு. இந்த ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்டாலின் கூட கூட்டம் வச்சா என் கல்லறை கூட என்ன மன்னிக்காதுன்னாரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொன்னாரு? 2017 மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக எப்படி சார்னு கேட்டா, ஒன்னு கட்டு விரியன், ஒன்னு கண்ணாடி விரியன். டிடிவி அவர்களும் சொல்லியிருக்காரு, கல்ல கட்டிட்டு கிணத்தை குறிக்கிறது சமம் இருக்காரு பிஜேபி கூட சேர்ந்து. இப்போ அவர் தானே இருந்தாரு. அப்புறம் இல்ல அப்ப எல்லாரும் மாதிரி தான். எந்த கட்சியுமே என்னன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில் ரொம்ப இழிவாவோ தாக்குதலோ பேசணும். மற்றபடி அரசியல் கட்சிகள் எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும் சூழ்நிலை தான், எதிரி தான். நம்ம எந்த ஆயத்தை எடுக்கணும்னு தீர்மானிக்கலாம். இப்போ இதை நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் ராஜாஜியை? கரெக்ட் தான். அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா ராஜா அண்ணாவை? சொல்லுங்க. இல்லை, குள்ளுலக பட்டர் குலக்கல்வியை கொண்டு வருவார் சொன்னாரா? சொல்லிட்டு என் கூட்டணி வச்சார். அப்போ அண்ணாவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அதுதானே அண்ணா செய்து தப்புன்றீங்க. யார் செய்தாலும் தப்பு தாங்க சார். அண்ணா வழிகாட்டுனது தப்புன்றீங்க. அதாவது இப்போ ராஜாஜி கூட சேர்ந்தானே அப்போ காங்கிரஸை தோக்கடிச்சாரு. அப்போ காங்கிரஸை அத்தனை பேரும் அப்படி இருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுதுன்னா, கொள்கை வேறு, கூட்டணி என்பது தொகுதி உடன்பாடு. தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு வச்சுக்கிட்டு அந்த தொகுதி உடன்பாடு முடிஞ்ச உடனே நீங்கள் எதிர்கட்சி. அதை இன்றைய தலைமுறை கிருஷ்ணா மாதிரி ஆட்கள் மறந்துட்டீங்க. இல்ல, அந்த காலத்துல இருந்து அதுதான். கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா அவங்களே அதான் சொல்ல வரேன். அதுதான் ராஜாஜி கூட்டணி முடிஞ்ச உடனே காங்கிரஸ் தோற்க அப்படின்னு ராஜா என்ன சொல்லதுமா, தேனிலவு முடிந்து விட்டது, இனி மக்கள் பிரச்சனை. 2026 அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா? எங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி கூட்டணி. அது சார் கூட்டணி தேர்தலுக்கு தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி. அப்ப 2026 அதுக்கப்புறம் தேர்தலுக்கு தான் கூட்டணி. அது வரைக்கும் நீங்க என்னன்னா காங்கிரஸ் எதிர்கட்சி, அதே மாதிரி மதிமுக எதிர்கட்சி, எதிர்கட்சி. நீங்க கூட்டணியில பங்கு கிடையாது, ஆட்சி அதிகாரத்துல பங்காக்குறது. அப்ப 2026 என்னன்னா அந்த வேலையை இந்த 4 வருஷம் செய்யல நீங்க. சரி சார், அதான் 2026 அதிமுக ஒருவேளை வென்றால் பாஜக எதிர்கட்சி ஆயிடும். அவர்களுக்கு எந்த இதுவுமே ஆட்சியில் எதுவுமே மக்கள் பிரச்சனைக்காக போராடுற கட்சியா இருக்கும். அதுதான் அவங்க வேலை, அதுதான் இருக்கும். அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாத கட்சிகள் மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கும். ஏன் கடந்த முறையே தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? கூட்டணியில் தான் இருந்தாங்க. காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்கலன்னு 22 நாள் நாடாளுமன்றத்தை 37 எடப்பாடியார் அதிமுகவின் எம்பிக்கள் 22 நாள் முடக்குனாங்களே, செய்தாங்களா இல்லையா? அப்ப கூட்டணியில் தான் இருந்தாங்க.
சரி, கவர்னர் கையெழுத்து போடல, 7.5% இடஒதுக்கீடு, தனக்கு இருக்கிற விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டப்பிரிவில் இது வரைக்கும் யாருமே முடிவெடுத்தது கிடையாது. எடப்பாடி முடிவெடுத்து ஜியோ பாஸ் பண்ணார்ல, போட்டார்ல, எப்படி போட்டார்? அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்? டிஆர் பாலு, ஸ்டாலின், பழனி மாணிக்கெல்லாம் போயிட்டு நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மீத்தேன் எடுக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஓஎன்ஜிசிலேருந்து அத்தனை பேர் கொண்டு ஆழ்துளை கிணறுகள் போட்டு அங்கே தஞ்சை டெல்டா மண்டலத்தை பாலைவனமாக மாற்றுறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி என்ன செய்தார்? எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி பிடிச்சின்னு மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு போராட்டம் பண்ணி அரசியலாக பண்ணிட்டு இருந்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த பகுதியை அறிவிச்சார். ஒரு புல் பூண்டை கூட நீங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு அங்கேருந்து எடுக்க முடியாது. ஆமாம், முடிச்சிட்டாரா இல்லையா வேலையை? இதுதாங்க ஆளுமை. நீங்கள் அதை விட்டுட்டு வெறும் அரசியல் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போது கூட்டணியில் இருக்கும்போது தானே பண்ணார். கூட்டணியில் இருக்கும்போது தான் இருமொழி கொள்கைன்னாரு. நாங்கள் மும்மொழி கொள்கை. ஆனால் இப்போ வரைக்கும் மத்திய அரசை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சார். கூட்டணியில் தான் இருக்கீங்க, அங்கே பண்ணுற ஒரு சில விஷயங்களை அப்போ எதிர்த்து பேசலாம். அதான் ஸ்டாலின் வெறும் எதிர்த்து பேசுறாரு. ஆனா போய் பேசுறாரு. நான் இவ்வளவு செயல்பட்டது சொன்னேன். 2024 எலெக்ஷன்ல தனியா போட்டி போடும்போதே வந்துட்டு மோடி அவர்கள் மேல இல்ல நான் சொன்ன இல்ல பேசுறது விடுங்க. நான் சொன்னது எல்லாம் செயல்பாடு உண்மையா இல்லையா அதை சொல்லுங்க. அது உண்மைதான். நீங்க கேக்குற கேள்வி திரும்பி நான் வைக்கிறேன். வெறும் வாய் வார்த்தையில ஒண்ணுமே பண்ண முடியாது. சர்க்கரைன்னு நீங்க எவ்வளவுனா கத்துங்க, இனிக்குமா? இல்லை. பின்ன இப்ப நான் என்ன சொல்றேன், 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்த மாநில கட்சி எது? இதுதான். இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி இருந்துக்குதா? இல்லை, திமுக. கடவுளா பார்த்து மக்களா பார்த்து 18 வருஷம் இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு ஒரு மாநில கட்சி கொடுத்தாங்களா இல்லையா? மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்ட போன 2 பீரியடாவது மோடி மெயினாக மெஜாரிட்டியில் இருந்தார், பெருந்தன்மையோட கூட்டணிக்கு கொடுத்தாரு. அது ஒப்புக்கு சப்பான் கொடுக்குற மாதிரி தான், அது பெருசாக இருக்காது. ஆனால் மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். விபி சிங், கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறாரு கேட்பார். ஆமாம். தேவகவுடா, ஐக்கிய குஜரால், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் மைனாரிட்டி அரசாங்கம், அதற்கு பிறகு மன்மோகன் சிங் 10 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கம். இவங்க எல்லா ஆட்சிலையும் இவங்களுக்கெல்லாம் பிதாமகர் யாரு? திமுக, கருணாநிதி. இந்தியாவை ஆண்டவங்க அவங்க தான். நடுவில் கொஞ்ச நாள் ஜெயலலிதா இருந்தாங்க, அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா கரெக்டாக 6 மாதம் சார் போராடி அதோடு விட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, ஆட்சியை கவிழ்த்துட்டாங்கல்ல. வாஜ்பாய் அவர்கள் நான் இந்த ஆட்சி இப்படி ஒரு இதை வச்சுட்டு நடக்காம இருக்கலான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டாரு. அதுதான் நல்லது, அப்படிதான் இருக்கணும். இப்போ டிடிவி அவர்கள் தனி ஒரு கட்சி வச்சிருக்காரு, சசிகலா அவங்களும் இருக்காங்க, ஓபிஎஸ் அவரும் இப்போ 15ஆம் தேதிக்குள்ள இது பண்ணலன்னா நானே ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படி, அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவை இயக்கமாக மாற்ற போகிறோம் அப்படின்றாரு. இப்போ இவர்களுக்கெல்லாம் இருக்கிற கையில் இருக்கிற ஹோல்டு என்ன? அவர்களுக்கு உண்மையாகவே இருக்கிற பலம்ன்றது என்ன? அவங்க நேத்தா வெளியே போனாங்க, 3 வருஷத்துக்கு மேலே அந்த என்ன பலம் இருக்குதோ அதே பலம் தான் இருக்கும். இப்போ அவர் தான் ஏற்கனவே கட்சி தானே. இல்லை, 2021 தேர்தலில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு நிறைய தொகுதிகள் டிடிவி அவர்கள் பிரித்த வாட்கால தான் அதிமுக தோல்வியை தழுவியது. 21 தொகுதி லிஸ்டே இருக்குது. ஆமாம், என்ன அந்த 21 எடுத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த 21 எடுத்தாலும் ஆட்சிக்கு. ஆமாம். 2019 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நின்றுச்சு. ஆமாம். அதுக்கு முன்னாடி 2017 ஆர்கே நகரில் குக்கர் சின்னத்தில் தனியாக நின்றார். ஒரு இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி எவ்வளோ செல்வாக இருக்கும். அப்புறம் பாரம்பரியமிக்க எதிர்கட்சி எவ்வளோ கவுண்டர் கொடுக்கும் திமுக. ஆர்கே நகரில் தினகரனுக்கு என்ன செல்வாக்கு? இந்த செல்வாக்கும் இல்லை, ஒரு செல்வாக்கும் கிடையாது, பெருசாக அடையாளமே தெரியாது. 89,000 ஓட்டு எடுத்தார். ஆமாம். அதிமுக ஆளுங்கட்சி 48,000 ஓட்டு, எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி திமுக 24,000 ஓட்டு டெபாசிட் அவுட். ரைட்டா? பாஜக கட்சி நோட்டா கீழே போச்சு. அப்போ சுயேட்சையா நின்றவர் 2021 2017 சொன்னீங்க, 4 வருஷத்துல 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆயிடுச்சு, நிற்கிறாங்க. அங்கே 89,000 ஓட்டு வாங்கினார்ல. அமமுக எவ்வளோ வாங்க தெரியுமா? 1800 ஓட்டு. இப்போ எதை கணக்கு போடுவீங்க? 1800 ஓட்டு 2021 சட்டமன்ற தேர்தலில், அது என்ன கணக்கு போடுவீங்க? நான் இல்லை சார், தென் மாவட்டங்களில் உண்மையாகவே அந்த ஸ்டாட்ஸ் இருக்குது. அது இப்பயும் இந்த தேர்தலில் பாதிக்காதா அதிமுகவை? எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் கேட்குறேன். அதுதான் நான் புள்ளி வேலை இவர்கள் எல்லாரும் புள்ளி விவரம் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ தேனி தொகுதி இப்போ போன தடவை பிஜேபி கூட்டணி நிற்கிறேன். பிஜேபி கூட்டணி நிற்கும் போது என் கட்சியே என்கிட்ட தான் இருக்குது, நிர்வாகிகள் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தானே ஓபிஎஸ் சொன்னார். அப்போ குறைஞ்சது 40 தொகுதியில் ஒரு 15 தொகுதியில் இருந்திருக்கணும்ல, ஏன் நிற்கல? ஆனால் அவர் பிஜேபி பெரிய அவர் நின்ன தொகுதியில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு போச்சு. நான் அதான் சுயேட்சையை நான் உதாரணம் காட்டுறேன்.
அது எல்லா இடத்துலயும் அப்பாவும் சுயேட்சானந்த ஜெயிச்சிருக்காரு, தாமரைக்கணி சுயேட்சானந்த ஜெயிச்சிருக்காரு, எங்க ஊரு தான். பின்ன அப்புறம் என்ன? அதனால அதிமுகவோட பெரிய ஆளா தாமரைக்கணி இல்லை. அப்புறம் நீங்க சொல்றது இல்ல சார், இது கணக்கு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, வெற்றி ஒன்று, வெற்றி நீங்க முக்கியமா உங்களுடைய தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சக்தியும் கொண்டு போய் எப்படி சாம்சன் தலைமுடியில் வச்சிருந்தாரோ அது போல ஒட்டுமொத்த சக்தியும் கொண்டு போய் நீங்க ராமநாதபுரத்தில் காமிக்கிறீங்க. ராமநாதபுரத்தில் காமிக்கும்போது 3,42,000 ஓட்டு தான். நவாஸ்கனி உங்களை விட அதிகமாக வாங்குறாரு. ஆமா, அதை விட கம்மியா அதிமுக வாங்குது. ரெட்டலைன்ற சின்ன அதிமுக ஓட்டு தான் உங்களுக்கு மொத்தம் வந்துச்சு சார். அதுதான் அதே சட்டமன்றத்துல வந்து அபரிதமா ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப சட்டமன்றத்துல வந்து சார் இத நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தானே சார் அதிமுகவே நீங்க ஜெயிச்சிருக்கணும். அவர் இப்ப நான் வந்துட்டு அவருக்கு இவ்வளவு இது இருக்கு நான் சொல்ல வரல. அவர் ஏற்படுத்த போட பாதிப்பு என்னன்றதான் இல்ல. அந்த 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 3 லட்சம் ஓட்டு தான் பாதிப்பு தமிழ்நாடு மொத்தத்துக்கும். சார் அவ்வளவுதான். ராமநாதபுரத்துல இருக்கிற ஓட்டு போட முடியும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்க தான் காமிக்கணும் உங்களுடைய இருக்கிற உங்களுடைய செல்வாக்க நீங்க தான் நிரூபிக்கணும். உங்களுடைய செல்வாக்க நீங்க ஒரு தொகுதியில மட்டும் நான் நிந்துக்கிறேன்னு நிரூபிச்சீங்கன்னா அந்த ஒரு தொகுதி தான் கணக்கு வரும். அப்ப பிஜேபி எடுத்த ஓட்டுலாம் பிஜேபி ஓட்டு கிடையாதா? மற்ற 22 இடத்துல இல்லை, அது மொத்தம் ஓபிஎஸ் ஓட்டா? அப்போ இல்லை பின்ன. ஆனால் நீங்க தான் உங்க செல்வாக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. சரி, டிடிவி எங்க நின்றாரு? தேனியில. டிடிவிக்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க. ஏங்க அது அதிமுகவில் உங்களுக்கு தான் செல்வாக்குன்னு சொல்லி அந்த அங்கேயே நம்ம ஆண்டிப்பட்டியிலையும் பெரிய குளத்துலையும் 2 தொகுதியிலையும் தோக்குது. இடைத்தேர்தலையும் தோக்கச்சு. ஆனால் 2019 22 தொகுதி இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல, அந்த 2ம் தோக்குது. ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறாரு. ஏன் 2 தொகுதி தோக்குது? ஓபிஎஸ் தானேங்க அதிமுக தானே இருந்தார். 2 தொகுதியை தோக்குது. ஆனால் நாடாளுமன்றத்தை தான் மகன் மட்டும் ஜெயிக்கிறாரு. எப்படி அப்போ தெரியுதா? சரி, தான் மகன் ஜெயிச்சாரா? அதிமுக வெளியேற்றப்பட்டார். இப்போ பிஜேபி கூட நிற்கிறாரு. எது சிட்டிங் தொகுதி? அதிமுக அடையாளம், ஓபிஎஸ் அடையாளம், தான் மகன் அடையாளம். அந்த தொகுதி ஏங்க தினகரன்கிட்ட கொடுத்துட்டாரு? காரணம் என்ன? செல்வாக்கு போயிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன காரணம் நமக்கு தான் தெரியும். ஏங்க நீங்க தானே உங்க ஆளுமையை நிரூபிக்கணும். அப்ப ஆளுமை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருவேளை என் தொகுதியில் நான் ஆல்ரெடி நிரூபிச்சிட்டேன், நான் வெளி தொகுதியில் போய் நிரூபிச்சாரோ? இது வந்து வெளியேற்றப்பட்ட பிறகு நீங்க நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? அப்ப அதை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. சரி, அவருக்கு செம்ம செல்வாக்குங்க, நல்ல செல்வாக்கு தானே அவருக்கு. 2,92,000 ஓட்டு. ஆமாம். அதிமுக வந்து 99,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ? 1 லட்சமோ 1.5 லட்சமோ வாங்குச்சு டெபாசிட். அதான் 292 அவர் வாங்கினது. ஆமாம். அவருடைய சிஷியர் தானே தங்கத்தமிழ் செல்வன். ஆமாம், ஜெயிஸ்டார். 5,71,000 ஓட்டு. அப்போ திமுக விழுந்த ஓட்டா தங்கத்தமிழ் செல்வன் விழுந்த ஓட்டா? அது நீங்கள் தான் சொல்லணும். அப்போ திமுக, அப்போ அங்கே திமுக செல்வாக்கு தானே. அப்போ தினகரன் செல்வாக்கு கிடையாது. இப்போ அதை ஏற்றுக்கோங்க. இப்போ ஒன்று திமுக செல்வாக்குன்னா அப்போ ஆக்சுவலாக அப்போ தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அங்கே செல்வாக்கு கிடையாது. அப்படி தானே அர்த்தம் ஆகிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த மக்களை வந்து நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. அந்த மக்கள், அதாவது அதிமுகவோ திமுகவோ பரந்துபட்ட ஆதரவு 2 கட்சிக்கும் பரந்துபட்ட ஆதரவு தான் இருக்கும். சில சமூக இடத்துல வந்து கூடுதல் ஓட்டு இருக்கும். அதுக்காக அந்த சமூகம் மொத்தமே இந்த கட்சிக்கு தான் போடுவாங்க, இவங்க என்ன பண்ணாலும் அங்கே தான் போடுவோம், அப்படி கிடையாது. அந்த சமூகமும் சரி, முக்குளத்தோர்னாலும் சரி, இங்கே கொங்கு மண்டலம்னாலும் சரி, அதாவது சில இடத்துல வந்து அந்த சேவை செய்யும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி அந்த மக்கள் வந்து கண்ணை மூடின்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதான் கிடையாது. அதிமுக மேலே பாசம் இருக்கிறவங்க அதிமுக கண்டிப்பாக போட தான் செய்வாங்க. 1-2 சிதறல்கள் இருக்க தான் செய்யும், அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். மற்றபடி அதிமுக எந்த காலத்திலையும் விழாது, வீழ்ச்சி அடையாதுன்றது யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் எக்கச்சக்கமாகுது. எல்லா விஷயத்திலையும், எல்லா துறையிலையும் ஆன்டி இன்கம்பன்ஸும் கிடையாது. நிர்வாக கோளாறு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குதுன்னா அது சாதாரணமாக இல்லை. அதுதான் நான் கேட்குறேன், முழுசாக அறுவடை பண்ண முடியுமா இந்த தடவை? ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி வச்சாச்சு, மற்ற கூட்டணிக்காக காத்திருக்காமல் அந்த தலைவர் 71 வயசுலயும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொன்னார் மெகா அலையன்ஸ் வரப்போகுது. 174 தொகுதியில பிரச்சாரம். அதுதான் சார். யாராவது பண்ணாங்களா? இப்போ நான் கேள்வி பதில் சொல்லுவேன். யாராவது 90 நாள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 தொகுதி, ஒரு தொகுதியில் 1 மணி நேரம் உச்சபட்ச ஸ்தாதியில் பேசுகிறார். 1/2 மணி நேரம். இன்னைக்கு இங்கே வேளச்சேரியில் இருக்காரா, ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரையில் இருக்கார், ஒரு 1/2 மணி நேரத்தில் சைதாப்பேட்டில். 3 தொகுதி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேலே, 70-80 நாளைக்கு கிட்ட 174 தொகுதி முடிச்சிட்டாரு. கிருஷ்ணாவால் முடியுமா, வில்சனால் முடியுமா?
ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மைக்கில் பிடிச்சி உச்சபட்ச தொகுதியில் பேசணும், தொடர்ந்து பேசணும் 70 நாள் 80 நாள். அதுவும் நடுவில் நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டாலும் பேசணும். ஆமாம், இவ்வளோ மக்களுக்காக உழைக்கிறாரா? அதுவும் இல்லாமல் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களோட விளைச்சல் விவசாயினா விவசாயி, நெசவாளர்னா நெசவாளர், கட்டிட தொழிலாளர்னா கட்டிட தொழிலாளர், அதே மாதிரி மீனவர்கள்னா மீனவர்கள், எல்லார் மத்தியிலையும் சிறு குறு தொழிலாளர் எம்எஸ்எம்இ செக்டர் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் அதில் தெளிவாக சொல்கிறாரு. மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, தேயிலை தோட்ட பயிர்கள், கரும்பு, உங்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் நான் என்ன செய்தேன் 4.5 வருஷத்தில், இந்த 5 வருஷம் ஆட்சியில் திமுக என்ன செய்யலை, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னென்ன செய்வேன் மொத்தையும் சொல்கிறாருல்ல. அதுதானே வாழை பயிர்லேருந்து சொல்லி மல்லிகை பூலேருந்து சொல்கிறாரு, மிளகாய் சாகுபடியிலேருந்து சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் டீப்பாக பேசுகிறார் அனலைஸ் பண்ணி. அதுதான் ஒரு ஆளுமை, அதுதான் ஒரு ஆளுமை. சரி சார், இப்போது விஜய் அவர்கள் ஒருவேளை இந்திய கூட்டணிக்குள் வந்தால் இவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? இப்போ இங்கேருந்து பிரிந்து போனவர்களுடைய நிலைமை சார், இங்கேருந்து யாருமே பிரிஞ்சு போலியே. இல்லை, நீக்கப்பட்டவர்கள் வச்சு அப்படி சொல்லுங்க. நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சார், அவங்களாம் அதுதான். இப்போ அவர்களுடைய நிலைமை என்ன? ஒரு நாள் கதை தான் சார். இல்லை, விஜய் இங்கே வந்துட்டு அவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்குறேன். அவங்க அதாவது விஜய் இங்கே வருவாருன்னு நானே நினைக்கல. அந்த மாதிரி கிடையாது. விஜய் வந்து அவரு நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்க வந்து அந்த ரசிகர்கள் வந்து அவரை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது யதார்த்தத்தில் நடைமுறையில் சாத்தியமாகுமான்னு தெரியாது. அவர்களுடைய ஸ்டாண்டை வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் அது வந்து காலம்தான் தீர்மானிக்கும் அவங்க என்ன முடிவு, அவர்களுடைய உரிமை. ஆமாம், அவங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு அவங்களுடைய எதிரி திமுக தீர்மானிக்கணும். அவ்வளோதான். திமுக தான் என்னோட எதிரின்றாங்க. இயற்கையாக ஆளுங்கட்சியே எதிரின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த நிலைமையில் தான் சொல்லுவாங்க. அதாவது திமுகவை தவிர, திமுக எப்படின்னா பிரதான எதிர்கட்சி அதிமுகவை சொல்லாது. ஏன்னா அதிமுகவை சொன்னால் ஓட்டு விடாதுன்னு தெரியும். அவங்க பிஜேபி, சனாதானம், இந்த பூச்சாண்டி காட்டினே தான் ஓட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஓட்டு இங்கே கிடைக்கணும். ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி கிடைக்காது அப்படின்றது உண்மை. அதனால் என்னென்னா அவர் வந்து அதிமுக வருவார்ன்றது கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டிப்ளமேட்டிக்காக ஒன்று இருக்கும். இப்போ திமுக என்ன செய்யும்? ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார், இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேர போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சேரல. வேற கட்சிகள் எங்கே இருக்குன்னு தெரியல சார். மொத்தமே எல்லாருமே ஒரு கூட்டணிக்குள்ள தான் இருக்காங்க, வேற யார் இருக்காங்க? அப்புறம் அவர் எந்த கற்பனையில் சொன்னார்? ஒருவேளை அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போய் அங்கே சேருவாங்களோ என்னமோ. அதான் சொல்கிறேன். மொத்தத்தில் சொன்னாரா இல்லையா? இப்போது அவர் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேருவார்னு சொன்னாங்க, சேரல. சரி, அதிமுக சைடில் ஒரு மெகா கட்சி வரப்போகுதுன்னு சொன்னார். அது டிப்ளமேட்டிக்காக சொன்னார், இன்னும் வந்து வெயிட் பண்ணுறோம். ஆனால் பிஜேபின்னு ஒரு கட்சி வந்தாச்சு, போன தடவை இல்லாமல் இந்த தடவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் கட்சி தாவேகா. ஆமாம், அக்டோபரில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு. ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு, எங்கள் கூட்டணியில் வரவங்களுக்கு பங்குன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், சொல்லி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு சொல்லி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு கட்சியும் வரல. அதனால் என்னன்னா எடப்பாடி அவர்களும் சொன்னார், அச்சாரம் போட்டாச்சு, பெரிய அலையன்ஸ் அமைய போகுதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அதுவும் அமையலையே. அதை தான் நான் தான் முதலே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் திருப்பி அதை சொல்கிறீங்க பாருங்க. நான் திமுக என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிட்டேன், எடப்பாடி என்ன சொன்னான்னு சொல்லிட்டேன். எடப்பாடி சொன்னான்னு சொன்னேன், மெகா கூட்டணின்னு சொன்னாருன்னு. ஆனால் அவர் சொன்னது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இந்த இதை சொன்னாருன்னு சொல்றேன். பிஜேபி வந்தது நீங்க மேக கூட்டணின்னு சொல்றீங்க. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அச்சாரம் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசினாரு, கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதை சொல்றேன் நான். கரூர் சம்பவம் முடிந்த பிறகு அப்படி பேசவே இல்லை. பேசினாரு சார், ஒரு கொடியை தாவேகா கொடியை பார்த்துட்டு பாருங்க அச்சாரம் போட்டாச்சு, பெரிய கூட்டணி அமைய போகுது அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னார். அச்சாரம் போட்டாச்சுன்ற வார்த்தையை சொல்ல புரியுதா? அங்க பாருங்க கொடி அசையுதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, அச்சாரம் போட்டாச்சுன்னு சொல்ல வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவ்வளவுதான். மற்றபடி என்னன்னா அது வந்து எப்படின்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது தான். இன்னொன்னு, இப்ப இந்த பெரிய கட்சிகள் என்ன இவர் பேசினா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, ஸ்டாலின் பேசினா டிப்ளமேட்டிக்ன்றீங்க சார். ஆமா, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்புறம் என்ன டிப்ளமேட்டிக்? என்ன அது தாழ்ந்த வேர்டா? டிப்ளமேட்டிக் வேர்டு. சரி, கடந்த காலத்துல கலைஞர் என்ன செய்தாரு? பழம் நழுவி பாலில் விழும்னு சொல்லியிருக்காரு. 2016 ஏப்ரல் 14 நம்ம கேப்டன் விஜயகாந்த் கிட்ட பழம் நழுவி பாலில் விழும், நான் மக்களோடு தான், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மக்களோடு தான் கூட்டினாரு. 3 நாள் 17 இவர்கிட்ட கேட்குறாங்க. நம்ம முதலமைச்சர் இவர்கிட்ட, நம்ம கலைஞர்கிட்ட என்ன சொல்றாரு? அப்போ இல்ல பழம் நழுவி பாலில் விழும், பழம் கனிந்து விட்டது, பழம் நழுவி பாலில் விழும்ட்டாரு. அதனால அதுதான் சொல்றேன். அதனால என்னன்னா இந்த பெரிய கட்சிகள் வந்து மற்ற கட்சிகளை எதிர்பார்ப்பாங்க, எதனா ஓட்டு செதறக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வாங்க. அவ்வளவுதான். இப்போ இல்லீகலாக முயற்சி செய்தா நம்ம தப்புன்னு சொல்லலாம். விலை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். அது மாதிரி இல்லையே. இப்போ வைகோ கட்சியில் நீங்கள் பல்லடம் தொகுதியில் வேட்பாளர் 2021 வைகோ கட்சியில் முத்துரத்தினம் எம்எல்ஏ வேட்பாளராக நின்று தோத்தார். அவர் திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்களே.
அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வைகோ என்ன சொன்னார்? ம். இதுக்கு மல்லை சத்யா தான் இது காரணம். ஆனால் செந்தில் பாலாஜி வண்டியில் தான் காரில் தான் போனாங்க அவங்க. ஆமாம். அப்புறம் இதை எப்படி ஏற்றுக்குவீங்க? அதனால் இந்த மாதிரி என்னென்னா எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி இருக்கும். மற்ற கட்சிகளை இயற்கையாக கூப்பிடுது. இந்த மாதிரி இல்லீகலாக பண்ண தான் தவறு ஒழிய மற்ற கட்சிகளை இயற்கையாக கூப்பிடுவாங்க. ஓட்டு பிரியக்கூடாதுன்னு வர்றதோ வராதோ அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ தேமுதிக இன்னும் முடிவு எடுக்கல, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் முடிவு எடுக்கல. அது மாதிரி நிறைய கட்சிகள் முடிவு எடுக்காம இருப்பாங்க. காலம் நேரம் இருக்குது. சரி, டிசம்பர் ஜனவரியில் இப்போ உதயநிதி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட போகிறதா திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உதயநிதி அவர்களுக்கு புதிய பாடல் ஒன்று, கிட்டத்தட்ட அந்த உங்கள் விஜய் எங்கள் விஜய் அந்த அந்த பாணியிலேயே ஒரு விஜய்க்கு ஈக்குவலாக அவரை கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரியான இதாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஸ்டாலின் அவர்களை தான், ஸ்டாலின் தான் முகமாக அறியப்பட்டது, இப்போ உதயநிதி அவர்களை முகமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களா? இல்லை, இந்த இப்போ வர தேர்தல்லையே யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதே ஒரு கேள்விக்குரிய. ஸ்டாலின் தானே சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்டாலின் தானே. அப்புறம் எப்படிங்க உதயநிதி பாட்டு போடுவாங்க? இப்போ நீங்களே இளைஞரணி தலைவர், துணை முதலமைச்சர் ஒரு பாட்டு போடக்கூடாதா? ஒரு இளைஞர். இதுக்கு முன்னாடி சுவாமிநாதனும் யாராக இருந்தார்ல இளைஞர் தலைவர், எத்தனை பாட்டு அவர் பேரில் இருக்கு சொல்லுங்க? இல்லை. அப்புறம் அப்போ சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னும் தீர்மானமாக சொல்லலை முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலினா உதயநிதியான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதுதான். அப்போ ஒருவேளை உதயநிதி அவர்களை அங்கே நிறுத்தினா அவர் விஜய்க்கு ஈக்குவலாக இருப்பாரா? விஜயோட இதுக்கும் இவருக்கும், இவர்கிட்ட பின்னாடி கட்சி இருக்குது, பட் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது சொல்கிறேன் சார். விஜயும் அவருன்னு நம்ம வந்து பெருசாக ஒப்பிட முடியாது. நம்ம இப்போ ஒப்பிடுறது என்னன்னா ஸ்டாலின் எடப்பாடி தான் மிகப்பெரிய சக்தினா. அதற்கு அடுத்த சக்தின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் உழைக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரச்சனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், மக்கள் பிரச்சனைக்காக போராட்டக்கூடியவர்கள்லாம் எதிர்கட்சி வரிசைகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் தான். இப்போ விஜய் நான் பெர்ஃபார்மர், இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ பண்ணார்னா தான் என்னன்னு தெரியும். இப்போ அடுத்த தலைமுறை நான் பெர்ஃபார்மர் இல்லை, நான் பார்ட்டிசிபென்ட். இப்போ நீங்கள் பார்ட்டிசிபென்ட் பண்ண போகிறாரு இன்னும். ஆனால் என்னென்னா வாய்ப்பு கிடைச்சிது, 2 முறை வாய்ப்பு கிடைச்சிது. 2 வாய்ப்பையும் அவர் விட்டுட்டாரு அப்படின்றது தான். 2-3 முறை வாய்ப்பு கிடைச்சது. இடைத்தேர்தல் கிடைச்சது, 2 இடைத்தேர்தல் கிடைச்சது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அதெல்லாம் வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கணும். அவர் ஏன் அதுக்கு பயந்தாருன்னு தெரியாது. எம்ஜிஆர் அவர்களே திண்டுக்கல்ல முதல்ல இடைத்தேர்தல் தான் இது பண்ணாரு. எம்ஜிஆர் இடைத்தேர்தல் தானே ஃபஸ்ட்டு இருந்தார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் தானே மாயத்தவரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. அப்போ திமுக வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு அந்த தேர்தலில். ஸ்தாபன காங்கிரஸ் சேர்ந்த நம்ம NSP சித்தன் தான் 2வது இடத்துக்கு வந்தார். காங்கிரஸ் 4வது இடத்துக்கு போயிடுச்சு, திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு அந்த நேரத்தில். அதனால் அந்த மாதிரி சான்ஸ் வந்து புது கட்சிகள்னால் பயன்படுத்தி பார்க்கணும். இவர் பயன்படுத்தலை. சரி, இந்த இடம் வரப்போகிறாரு, நம்ம வரட்டும், நம்ம வாழ்த்துறோம், மக்கள் ஆதரவு இருந்தால் ஆள்ட்டோம், நம்ம வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா உங்களுடைய சக்தி என்ன? தன் வழி, துணை வழி, வினை வழி, மாற்றான் வழி தெரிந்து கொள்ளல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கு. ஆமாம், அதுதான். நீங்கள் கொள்கை தலைவர்களை பின்னால் வச்சு பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு ஒன்று கொள்கை எதிரி, ஒன்று அரசியல் எதிரின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அந்த 2த்துக்கு வித்தியாசமே யாருக்குமே தெரியாது. கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம்? இவர்கள் கொள்கை தவறு இல்லை, பட் அவர்கள் செய்த அரசியல் தவறு அப்படின்றாரு திமுகவை. ஆமாம், கொள்கை எதிரி. திமுகவின் கொள்கைகள் தவறுன்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? திமுகவின் கொள்கைகளாக தவறு ஏதாவது இருக்கா? அவர் செய்த அரசியல் தவறு. அதிமுக சைட்லேருந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அது கொள்கையை எப்பயுமே அவங்க விமர்சனம் பண்ணது இல்லையே. ஏன்னா அங்கேருந்து பிரிந்து வந்த ஒரு இதுதான் அதிமுகவும். இல்லை சார், கொள்கை என்னது? இப்போ கொள்கைன்னா நிரந்தரமாக இருக்குது இல்லை, அந்த கொள்கை எதிரி கூட சேரவே முடியாதுல்ல. ஆமாம், வாஜ்பாய். நீங்கள் விஜய் அவர்களை சொன்னதால கேட்டேன் நான். விஜய் இன்னும் வரலையே சார், இனிதானே சார் வரணும். இப்போ இவங்களும் கொள்கையை வச்சிருக்காங்கல்ல. வாஜ்பாய் வந்துட்டு குட் பர்சன் என்ன ராங் பார்ட்டின்னாரு. இதெல்லாம் எல்லாருமே சொல்லிக்கலாம். இது ராங் பார்ட்டியில் இருந்தா என்ன, இது எல்லாருமே தனக்கு ஏற்ற மாதிரி அவர் சொன்ன விளக்கத்தை நான் சொல்றேன். நான் சொல்லல. இதே மாதிரி தான் சாராயத்தை கொண்டு வரும்போது சொன்னாரு, சுற்றி நெருப்பு எரியும் பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளவு நாள் பத்தாம இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் இதுல தான் சார் டாஸ்மார்க் ஆரம்பிக்கப்பட்டது. நான் சொல்றது 1971 பேரறிஞர் அண்ணா கிட்ட வந்து, ஐயா வரி வருமானம் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து சாராய கடையை திறக்கலான்னு சொல்லும்போது என்ன தெரியுமா, இதனால் வர வரி வந்து ஒரு தொழுநோயாளின், பிச்சை எடுக்கிற தொழுநோயாளின் கையில் இருக்கிற வெண்ணெயை எடுப்பதற்கு சமமானதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு அதை கொண்டு வந்து அந்த விஷ விதையை தூவியாச்சு. சீக்கிரத்தில் அதை வந்து அதை நெறிமுறைப்படுத்தினது, டாஸ்மார்க்னு ஒரு பேர் வச்சு கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதான் நான் என்ன சொல்றேன்னா, மெயினாக வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னு தான்.
நீங்கள் அறிமுகப்படுத்தின பிறகு அதை மாற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். புரியுது. அதுதான் மெயினாக கொண்டு வந்து என்னது, இது ஒரு தலைமுறைக்கு அறிமுகமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது நம்ம இவர் தானே. ஆமாம், திரு ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தலை ஸ்டாலின் அவர்களை. பட் இப்போ உதயநிதி அவர்களை இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா, அன்னைக்கு வந்து ஓரளவுக்காவது சுயமரியாதை இருக்கிற தலைவர்கள் வந்து நம்ம கலைஞர் கூட இருந்தாங்க. அவர்கள் தான் இப்போயும் இருக்காங்க. கலைஞர் கூட அவர்கள் தான் இப்போயும் இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் அவங்க வந்து ஓரளவுக்கு அவர் கூட இருக்கும்போது அந்த சுயமரியாதைன்னா ஓரளவுக்கு என்னன்னு தெரியும், அந்த எண்ணத்தோடு அங்கே இருந்தாங்க. இப்போ அடுத்த தலைமுறை அவர் மறைஞ்சிட்டாரு, இவங்க என்ன செய்ய முடியும்? இந்த தலைவர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவ்வளோதான். அதை தான் சொல்ல முடியும். அது என்ன வஞ்ச புகழ்ச்சி அணி தானே அது? ஓ, அதை வஞ்ச புகழ்ச்சி அணின்றீங்களா நீங்கள்? அப்போ ஒரு புகழலையா அவர்? ஏங்க, ஆதவ அர்ஜுன் சொன்னதுக்கும் துரைமுருகன் ஐயா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள், வித்தியாசம் சொல்லுங்கள். ரெண்டுக்கும் ஒரே விஷயம்தான். அப்புறம் என்ன இது கூட தெரியலன்னா அப்போ என்ன இருக்கும்? ரைட்டா? ஏன்னா அதில் வந்து அவர் துரைமுருகன் மட்டும்தான் வந்து அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறார். தன்மானம், சுயமரியாதை அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கார். என்னுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரம் நான் மறையிற வரைக்கும் எனக்கு இருக்கணும் சார். அவர் இன்பநிதி அவர்களுடைய இதுலேயும் இதாக இருப்பாருன்னு சொல்கிறாரு சார். அமைச்சர் அவையிலையும் நான் அமைச்சராக இருப்பேன்றாரு. இல்லை, அவர் என்னன்னா, நான் வந்து அடுத்த ரேங்க்ல இருந்தேன், அந்த ரேங்க் என்னைக்குனாலும் எனக்கு இருக்கணும், அந்த ரேங்கை இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்க மாட்டேன். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருக்கார். இன்னைக்கு நீங்கள் புரோட்டோக்காலில் உட்காரும்போது கூட பாருங்கள், ஸ்டாலினுக்கு அடுத்து அவர் தான். அவர் தான். மற்றபடி எத்தனை சீனியர் இருக்காங்க? கே நேர்லேருந்து ஐ பெரியசாமிலேருந்து சிஆர் பாலுலேருந்து திருச்சி சிவாலேருந்து எத்தனை டிகேஎஸ் இளங்கோவன்லேருந்து எத்தனை பேர் சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே தள்ளி உட்காந்துக்குவாங்க. ஆராசா எல்லாம் இருக்காங்க. இல்லை, அவங்கெல்லாம் நாடாளுமன்றத்திலேருந்து இருக்கிறவங்கள அதுதான் சொல்கிறேன். அதனால் அதாவது வாரிசு அரசியல் இப்போ நம்ம என்ன தடுக்க முடியாதுன்னா, அது உலகம் ஃபுல்லாகவே வந்து வாரிசு அரசியல் அடையாளன்றது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திமுகவில் எல்லை இல்லாமல் இருக்குது, வெறும் குடும்ப அரசியல்ன்ற மாதிரி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி, ஒரு மாவட்ட செயலாளராக அவர் மகன் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அவர் மகன் எம்எல்ஏ, எம்பி அவர் மகன் எம்பி, அமைச்சர் அவர் மகன் அமைச்சராக இருக்கணும். அப்போ மற்ற உழைத்தவர்கள்லாம் என்ன ஆகுது, இதை மீறி என்ன ஆகுதுன்னா, அதிமுகன்னு வந்தால் உங்களுக்கு அமைச்சர். ஆமாம், இதுவும் இருக்குது. பல அமைச்சர்கள் அதிமுக. ஆமாம், அதிமுக இருந்தவங்க தான் 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 13 பேர் இருக்காங்க கூட. 8 அமைச்சர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அதிமுகலேருந்து போனவங்களாம் இருக்காங்க. அப்போ அங்கே உழைச்சவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னென்னா, நிர்வாக ரீதியாக மக்களுக்கு என்ன செய்கிறாரு ஸ்டாலின், அதில் தாங்க பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுறீங்க? ஆனால் அந்த பொறுப்பு டிஜிபி கல்ச்சரை முதல்ல கொண்டு வந்ததே ஏடிஎம்கே தானே சார். பொறுப்பு டிஜிபின்னா என்னது? தற்காலிகமாக போடுறது. அவர் எவ்வளோ காலம் வச்சுருந்தார்? தற்காலிக ஒரு ஏற்பாடுக்கு ஒன்று யூபிஎஸ்சிலேருந்து நாம்ஸ் வந்திருக்காங்க, அவரே இருக்கும், அதுதான் முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, சீனியாரிட்டி அடிப்படையில் எந்த இடத்துல வச்சுருந்தார் எடப்பாடி, இதெல்லாம் பார்க்கணும்ல நீங்கள். இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் நடுவில் தற்காலிக முதலமைச்சர் ஆனார், குல்சாரிலால் நந்தா தற்காலிக பிரதமர் ஆனார். அதுக்காக தற்காலிக ஏற்பாடு இல்லாமல் இருக்காத, தற்காலிக ஏற்பாடு பண்ணும். ஆனால் பொறுப்பு டிஜிபின்னா 8.5 கோடி மக்களுக்கு. ஆமாம், இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 4 தான் வந்து ஜனநாயகத்தில் முக்கியமானது. ஜுடிஷியரின்றாங்க, லெஜிஸ்லேட்டர் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று, ஜுடிஷியரி, அப்புறம் தான் மீடியா. இதில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து லெஜிஸ்லேட்டர், சட்டமன்றம், அதுதான் ஆட்சியாளர். அடுத்தது நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் தான் 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கிறோம். ஆட்சியாளருக்கு 5 வருஷம் தான். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் என்னென்னா, அப்போது அந்த நிர்வாகிகளை போடுறதுன்னா நீங்கள் 8.5 கோடி மக்களை பாதுகாப்பு யார் கையில் இருக்குன்னா டிஜிபிகள் தான் இருக்குது. ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் தலைமை வந்து டிஜிபி தான், டிஜிபி கையில் தான் இருக்குது. ஒரு மாநிலத்தோட பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தோட பாதுகாப்பு. அப்போ அந்த பொறுப்புக்கு நீங்கள் யோசித்து கரெக்டாக போடணுமா இல்லையா? இப்போ எடப்பாடியார் இருக்கும்போது 2019 டி.கே. ராஜேந்திரன் அவர் பதவி முடியுது. அவர் பதவி முடியும்போதுனா பிப்ரவரியிலேயே 12 பேர் லிஸ்ட்டாக அனுப்பிச்சிட்டாரு சீனியாரிட்டி அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு, மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்புனா. அதுலேருந்து 3 பேரை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த ஒருத்தர் திருப்பாதியாக போட்டாச்சு, ஒரு பிரச்சனை இல்லாமல். சைலேந்திர பாபு அப்படி தானே போட்டோம். சரி, அடுத்தது சங்கர் சிவால் எப்படி போட்டோம், அப்படிதான். அப்போ இப்போ மட்டும் ஏன் முடியல? இப்போ இது கேள்விக்குறி வருதுல்ல, ஏன் பொறுப்பு டிஜிபி போட்டீங்க?
அதாவது உச்சநீதிமன்றத்திலேருந்து நாம்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, முடிவெடுக்க வழிகாட்டு முடியலையா? நெறிமுறை எல்லாம் கொடுத்தாச்சு. யாரை போடுறது முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்களா? இப்போ சீமா அகர்வால் இருக்காங்க, அடுத்தது வந்து ராத்தோர் ராஜீவ் குமார் இருக்காரு, சந்தீப் ராய் ரத்தோர் இருக்காரு, எல்லாரும் லைனாக வந்திருக்காங்க. 8 பேர் லிஸ்ட்டை கொடுத்தாங்க, உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆமாம். அந்த 8 பேர் லிஸ்ட்லையும் செப்டம்பர் 8ஆம் தேதி என்னமோ யூபிஎஸ்சியும் தேர்ந்தெடுத்து அனுப்பியாச்சு. அதுலேருந்து 3 பேரை, இந்த 3 பேர் வேணாம் வேறு பேர் கொடுங்க. என்ன விஷயம் அப்போ? அதுவும் இல்லாமல் பொறுப்பு நீங்கள் சீனியாரிட்டி படி தானே சார் கொடுக்கவே முடியும். ஆமாம், பொறுப்பு நீங்கள் போட்டது யாருக்கு போட்டிருக்கீங்க? 8 பேரை தாண்டி 9வது ஆளுக்கு பொறுப்பு. ஆமாம், 8 சீனியர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது இல்லை இதனால. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குன்னா கம்யூனிகேஷன் கேப்பும் இருக்கும்ல. ஒரு சீனியர் வந்து ஒரு ஜூனியரை நீங்கள் தற்காலிகமாக போட்டிருக்கீங்க, ஒன்று தற்காலிகம் போதே ஒரு காபந்து பெரிய அதிகாரம் இருக்காது. அடுத்து என்னோட ஜூனியரை போட்டிருக்கீங்க, அப்போது பெரிய கம்யூனிகேஷன் கேப் இருக்குமா இல்லையா? அப்போ இந்த தகவல் தொடர்பு வந்து சமூக விரோதிகள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா? அப்போ அவங்க இந்த கடைசி வரைக்கும் இந்த அரசு காபந்த அரசா மாறுற வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களா? அதுதான் டவுட் ஆகுது எனக்கு. ஏன்னா இப்போ நீ எத்திக்கினா கிட்னி திருட்டு வழக்கில் பெரிய அளவில் செக்ஷன்ஸ் இன்னும் போடப்படவில்லை, எஃப்ஐஆரே போடல. அப்போ நீதிமன்றமே கேட்குதில்ல இன்னும் எஃப்ஐஆர் போடவில்லைன்னு. தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி, இன்னொரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு எம்எல்ஏ கிட்னி ஆபரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தடை, அந்த இதுக்கு மட்டும் தடை கொடுத்தா இது என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள்? அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா இருக்கிறவங்க கிட்னி எல்லாம் எடுத்தால் தான் வாங்க முடியுன்றாரு. ஆமாம், அந்த மாதிரி. அப்போ அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இது ஒரு கேள்வி. நேர்மையான டிஜிபி இருந்தால் இது விசாரணை வழக்குக்குள்ளே வந்துருமா? இது எதுக்கு தாமதிக்கும்னா செக்ஷன் வந்து இடி உள்ளே வரக்கூடிய செக்ஷன்ஸ் போட்டாகணும். அந்த செக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா இடி உள்ளே வரும். அப்போ வெங்கட்ராமன் அவர்கள் நேர்மையான டிஜிபி இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அவர் நேர்மையான டிஜிபி, அவர் சந்தேகத்துக்கு இடமாக இவங்க பண்ணுறாங்கல்ல, அவரை வந்து சந்தேகத்துக்கு இடமான வழியில் இவர் பண்ணுறாங்கல்ல. சரி, இன்றைக்கி வேணால் இப்போ 252 பக்கம் அமலாக்கத்துறை. ஆமாம், இந்த டிஜிபிட்டு தான் மனு கொடுத்தாங்க. அமலாக்கத்துறைன்னா வழிபோக்கரா? இல்லை, எஃப்ஐஆர் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. கே நேரு மகன் மேலே ஒரு இது வங்கி மோசடி வழக்கு சம்மந்தமாக விசாரணைக்கு போனாங்க. அந்த விசாரணையில் கிடைச்ச டாக்குமெண்ட் பிரகாரம் 2538 பணியாளர்களுக்கு ஜேஇ ஏஇ அந்த அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் 25 to 35 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 900 கோடி 888 கோடி லஞ்சம் பெறப்பட்டிருக்குதா சந்தேகம் வருது எங்களுக்கு. அதில் 150 வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது, ஹவாலாவில் பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது, ஆடியோ பேச்சு இருக்குது, அமைச்சருக்கு நெருங்கினவங்களையும் அதிகாரிகளும் பேசுகிறது ஆடியோ டேப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது எவிடன்ஸு. இதை விசாரிங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் ஏதாவது இருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும். ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் ஆமாம், கொடுத்தாச்சு. அவங்க இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறாரு அப்போ டிஜிபி அந்த விஷயத்தில்? இப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக வருதா இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குது, ஜாதி வெறி மாணவர்கள் மத்தியிலே வந்துருச்சு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் யார் ஃபேஸ் பண்ணுறது? அப்போ இது ஃபேஸ் பண்ணோன்னா நீங்கள் தமிழ்நாடு போல் பெரிய மாநிலத்திற்கு வந்து பொறுப்பு டிஜிபி கொஞ்ச நாள் தான் போடலாம் மிஞ்சி போனால். இப்போ அது ஒரு பெரிய, அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஏன் போடல அப்படின்னு. சரி சார், இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க, ரொம்ப நன்றி. நன்றி.